மத்தேயு 9:37-38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அது மாதிரி தான் நம்மளை சுற்றியும் நிறைய ரட்சிக்கப்படாத ஜனங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுக்கு சபையில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, விசுவாசிகளாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த பாட்டை நம்ம நல்லா உணர்ந்து பாடுறப்ப ஏசப்பா நம்மளுக்கு சுவிசேஷம்லாம் எடுத்து சொல்கிற ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம் என்ற பாடலை நல்லா கைகளை தட்டி நம்ம பாடலாம். ஆசீர்வாதங்களை அருள்வாய். இயேசுவை நம்பி விதைத்தாய், ஆசீர்வாதங்களை அருள்வாய், ஆசீர்வாதங்களை அருள்வாய்.
போல் வந்து நம்ம எத்தனையோ வாட்டி எதை வந்து கண்ணீரோட எதை விதைச்சாலும் அது வந்து ஏசப்பா வந்து கம்பீரத்தோடு அறுக்கிறதுக்கு ஏசப்பா தான் நம்மளுக்கு பலன் கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து இன்னொரு பாட்டை நம்ம பாடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பக்க எண் 318. நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஏசப்பா வந்து நம்மளுக்கு செஞ்ச நிறைய நன்மைகளை, அந்த புண்ணியங்களை நம்ம வந்து மற்றவங்களுக்கு அறிவிக்கிற சந்ததியாக இருக்கணும். ஏசப்பா வந்து நம்மளுக்கு செஞ்ச நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் அறிவிக்கிற சந்ததியாக இருக்கணும். இப்போது நம்ம பொன்னான இயேசுவை பாடலை பாடலாம். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடலாமா?